ஹலோ பேஸ் வணக்கம். இந்தியாவே அழுந்து போயிருக்கிற ஒரு விஷயம் தான் திருப்பதி லட்டுல விலங்குகளோட நெய் கலந்துருக்கிறது. அதுவும் முக்கியம் பாத்தீங்கன்னா பன்றி, மாடு, மீன் அப்படின்னு இப்படி மாமிசங்களோட நெய் கலந்துருக்கிறது இந்தியாவே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இந்த முறைப்படி வீட்டுல மாடு, பன்றிகள்லாம் சமைக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மக்கள் அது மட்டும் கிடையாது, கோயிலுக்கு போறோம்னு சொன்னா கூட வீட்டுல எந்த ஒரு மாமிசமும் சாப்பிட மாட்டாங்க. இப்படி ஒரு சூழல்ல தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது ஆந்திரா மட்டும் கிடையாது, இந்தியாவே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இந்தியாவிலேயே ஒரு பெரிய கோயில் அப்படின்னா அது திருப்பதி தான். முக்கியமா தமிழ்நாடுகளும் சரி, மற்ற மாநிலங்களும் சரி, ஒவ்வொரு குடும்பத்திலையும் திருப்பதி போக குடும்பமே இருக்காது. அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் தான் இந்த திருப்பதி. திருப்பதி லட்டு சர்ச்சையில திண்டுக்கல் ஏர் டைரி ஃபுட்ஸ் நிறுவனம் சிக்கிருக்காங்க. அவங்க சொல்றது என்னன்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டை சேர்ந்த ஏர் டைரி ஃபுட்ஸ் நிறுவனம் அனுப்பிய நெய்யில் தான் விலங்கு கொழுப்பு இருந்ததா திருப்பதி தேவஸ்தானம் செயல் அதிகாரி தெரிவிச்சிருந்தாரு. ஆனா அந்த குற்றச்சாட்டை ஏர் டைரி ஃபுட்ஸ் நிறுவனம் மறுத்திருக்கு. இந்த விவகாரம் குறித்து கடந்த 19ஆம் தேதி செய்தியாளரிடம் பேசிய திருமல திருப்பதியின் செயல் அதிகாரி சியாமலராவ் இது மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் இயங்கி வரும் ஏர் நிறுவனத்திடமிருந்து 10 டேங்கர்களை நெய் கொண்டு வரப்பட்டதாகவும் அதுல பயன்படுத்தப்பட்டது போக மீதமுள்ள 4 டேங்கர்களை சோதனைக்கு உட்படுத்திய போதுதான் அதுல விலங்கு கொழுப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டதாகவும் தெரிவிச்சாரு. திருப்பதி தேவஸ்தானத்தோட குற்றச்சாட்டை திண்டுக்கல்ல செய்யப்படும் ஏர் டைரி ஃபுட்ஸ் நிறுவனம் மறுத்திருக்கு. உரிமையாளர் மறுத்திருக்காரு. இது தொடர்பான ஆய்வறிக்கையை தேவஸ்தானத்துக்கு அனுப்பப்பட்டதாகவும் அவர் தெரிவிக்கிறாரு. திண்டுக்கல் மாவட்டத்தில் மதுரை சாலையில வந்து அமைக்கப்பட்ட டைரி ஃபுட்ஸ் நிறுவனம் ராஜேந்திர பேரில் தான் பால், தயிர், நெய் ஆகிய பொருட்களை விற்பனை செஞ்சு வருது. கடந்த 25 ஆண்டுகளா இந்த நிறுவனம் செயல்பட்டு வருது. முக்கியம் பாத்தீங்கன்னா பழனி தண்டாயுதபாணி அறங்காவலர் குழுல இந்த நிறுவன உரிமையாளர் ராஜசேகர் பதவி வைக்கிறாரு. இந்த நிலையில் தான் திருப்பதி தேவஸ்தான எழுப்பியுள்ள இந்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. கடந்த ஜூன், ஜூலை ஆகிய 2 மாதங்கள் மட்டும்தான் தொடர்ச்சியா தங்கள் நிறுவனத்தோட சார்பில் தங்கள் நிறுவனம் 2 முறை நெய் அனுப்பப்பட்டதாகவும் தற்போது நெய் அனுப்புவது நிறுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. முக்கியமா தெரிவிச்சது டைரி ஃபுட்ஸ் நிறுவன கட்டுப்பாட்டு அலுவலர் கண்ணன் தெரிவிச்சிருக்காரு. அவர் கூறுகிறது ஏர் டைரி ஃபுட்ஸ் நிறுவனத்திலிருந்து 0.5% மட்டுமே திருப்பதிக்கு நெய் அனுப்பப்பட்டதாகவும் அவர் தெரிவிக்கிறாரு. கடந்த 20 வருஷமா தங்கள் நிறுவனம் பால் பொருட்கள் தயாரிப்புல ஈடுபட்டிருப்பதாகவும் இப்போதும் தங்கள் தயாரிப்புகளை ஆய்வாளர்கள் வந்து ஆய்வு செய்யலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதே நேரம் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு நெய் அனுப்பிய போது ஆய்வு செய்த பிறகு அனுப்பப்பட்டதாகவும் அவர் தெரிவிக்கிறாரு. திருப்பதி தேவஸ்தானத்துக்கு பல நிறுவனங்கள் நெய் அனுப்புறாங்க. அதுல முக்கியமா நாங்க அனுப்பியது 0.1% மட்டுமே அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அதே போல கடந்த ஜூலை மாதம் இது போன்ற பிரச்சனை வந்து எழும்போது தங்களுடைய நிறுவன தரப்பிலிருந்து அனைத்து விதமான அறிக்கைகளும் அனுப்பப்பட்டதாகவும் திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து பதில் எதுவுமே வரல அப்படின்னு அவர் தெரிவிக்கிறாரு. இந்த நிறுவனத்தோட உரிமையாளர் என்ன சொல்றாருன்னா, ராஜசேகர் சொல்லும் போது அதுல 2 மாதங்களுக்கு முன்பு ஏர் புட்ஸ் நிறுவனத்தோட நெய்ல தரம் குறைஞ்சுள்ளதா திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து தெரிவிக்கப்பட்டதாகவும் ஆனாலும் தரமான நெய் மட்டுமே திருப்பதி தேவஸ்தானத்துக்கு ஏர் புட்ஸ் நிறுவனம் விநியோகிச்சதாகவும் அவர் தெரிவிக்கிறாரு. தங்கள் நிறுவனத்தை திருப்பதி தேவஸ்தானம் கருப்பட்டியில் வைக்கப்பட்டதாகவும் தங்கள் தரப்பிலிருந்து அனைத்து ஆவணங்களையும் அனுப்பியதாகவும் முக்கியமா இந்த விவகாரம் விசாரணையில் இருப்பதாகவும் எங்க நிறுவனத்தோட தரத்தை நிரூபிக்க சட்ட ரீதியாக நடவடிக்கைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. திருப்பதி தேவஸ்தானத்துக்கு நெய் அனுப்புவது கடந்த மார்ச் மாதம் முதல் கொள்முதலுக்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது அப்படின்னும் இதற்காக ஒரு கிலோ 319 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டதாகவும் மே மாதம் முதல் தொடங்கிய நிலையில 2 மாதம் மட்டுமே விநியோகிச்சதாகவும் இந்த நிறுவனத்தோட அதிகாரி தெரிவிச்சிருக்காரு. அதே நேரம் பழனி பஞ்சாமிர்த சர்ச்சையும் இருந்திருக்கு. முக்கியம் பாத்தீங்கன்னா திருப்பதி சர்ச்சை எழும்போது பழனி முருகன் கோயிலுக்கும் ஏர் டைரி நிறுவனம் நெய் சப்ளை செய்ததாகவும் பழனி கோவில்ல அறங்காவலர் குழுவில் இந்த நிறுவனத்தோட உரிமையாளர் ராஜசேகர் இருப்பதாகவும் தமிழக பாஜக செல்வகுமார் தனது எக்ஸ்பக்கத்தில் தெரிவிச்சிருக்காரு. இந்த குற்றச்சாட்டை இந்து சமயநல அறத்துறை மறுத்திருக்கு. ஏர் டைரி ஃபுட்ஸ் நிறுவனத்தோட உரிமையாளரா ராஜசேகர் பழனி கோவிலோட அறங்காவலர் உறுப்பினராக இருந்ததாகவும் முருகன் மாநாட்டுக்கு முன்னாடி அனைத்தும் கலைக்கப்பட்டதாகவும் தெரிவிச்சிருக்காரு. மேலும் பழனியில பஞ்சாமிர்தம் தயாரிக்கிறதுக்கு ஆவின் நிறுவனத்திலிருந்து மட்டும்தான் நெய் வாங்கப்படுவதாகவும் இந்த அறநிலையத்துறை விளக்கணிச்சிருக்கு. அதே போல கோயிலில் தயாரிக்கப்படும் பஞ்சாமிர்தத்தை உணவு பாதுகாப்பு துறை வந்து அவ்வப்போது தரப்பரிசோதனை செய்வதாகவும் மூலப்பொருட்கள்ல எந்தவித கலப்படமோ தரம் குறைந்த பொருட்கள் இருப்பதாக இதுவரையும் எந்த ஒரு குற்றச்சாட்டும் வரல அப்படின்னு அவர் தெரிவிக்கிறாரு. திருப்பதி லட்டு விவகாரத்துல பொங்கி இருந்திருக்காரு பிரகாஷ் ராஜ். இந்திய அளவில் என்பதை தாண்டி உலக அளவில் பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் தான் திருப்பதி. முக்கியமா திருப்பதி சென்று வந்தா திருப்பம் ஏற்படும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஆண்டுக்கு பல லட்சம் பக்தர்கள் சென்று தரிசிக்கும் இந்தியாவோட மிக முக்கிய புண்ணிய ஸ்தலங்கள்ல திருப்பதியும் ஒண்ணு. ஆனா இப்போது ஒட்டுமொத்த இந்தியாவே பரபரப்போடு உற்று நோக்கும் ஒரு இடமா இருக்குது திருப்பதி. காரணம், அந்த கோயிலில் வழங்கப்பட்ட லட்டுல நெய்க்கு பதிலாக விலங்கோட கொழுப்பு சேர்க்கப்பட்டிருப்பதா பரபரப்பு தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. பொதுவா பக்தர்களுக்கு வழங்கப்படும் அதே லட்டு தான் கடவுளுக்கும் அங்கு பிரச்சாரமா வழங்கப்படுது. இந்த சூழல்ல தான் தேசிய பால்வள மேம்பாட்டு நிறுவனம் ஒரு பரபரப்பு அறிவிப்பை வெளியிட்டது. இந்த திருப்பதி தேவஸ்தானத்தில் வழங்கப்படும் லட்டுல பன்றி மற்றும் மாட்டின் கொழுப்பும் சோயாபீன், சூரியகாந்தி மற்றும் மீன் எண்ணெய் உள்ளிட்டவையும் கலக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விவகாரம் தான் திருப்பதி திருக்கோயில் மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும் பெரும் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமா ஆந்திர அரசியல்ல மிகப்பெரிய ஒரு அதிர்வலை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஆந்திராவுடைய தற்போதைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது குற்றச்சாட்டுகளை முன்னிச்சிருக்காரு. மேலும் அவருடைய ஆட்சி காலத்துல தான் இப்படி ஒரு பயங்கரமான விஷயம் நடந்திருப்பதாகவும் கூறினாரு. இந்த விவகாரம் குறித்து தனது கருத்தினை தெரிவிச்சிருக்கோம். ஆந்திராவுடைய துணை முதல்வர் பவன் கல்யாண் திருப்பதி கோயிலில் அளிக்கப்படும் லட்டுகள்ல நெய்க்கு பதிலாக விலங்குகளோட கொழுப்பு சேர்க்கப்பட்டிருப்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இனி நாடு முழுவதும் உள்ள கோயில்கள்ல இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்காதவாறு தனி கமிட்டி ஒன்று அமைக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. சானதான தர்மரட்சண வாரியம் அப்படின்ற என்ற ஒன்றை துவங்க வேண்டும் அப்படின்னும் சானதான தர்மத்தை இழிவுபடுத்தும் வகையில முடிவு கட்ட இந்த விஷயங்கள்ல அனைவரும் ஒன்று சேரணும் அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்காரு. பிரகாஷ் ராஜ் இந்த பதிவுக்கு பதிலடியா மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களே, இந்த விஷயம் உங்களுடைய ஆட்சியில் தான் நடந்திருக்கு. ஏற்கனவே
ஏற்கனவே நாட்டுக்குள்ள பல சிக்கல் இருக்கிற நிலையில நீங்க ஒரு பிரச்சனையை இங்க கொண்டு வராதீங்க அப்படின்னா முதல்ல இந்த செயலை செஞ்சவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உடனடியாக தண்டனை வழங்கப்படணும் அப்படின்னும் தண்டனை வாங்கி கொடுக்கும் பணியில உங்க சிந்தனை இருக்கட்டும் அப்படின்னும் அவர் தெரிஞ்சிருக்காரு. அவரு கடுமையா சாட்டிருக்காரு. முக்கியமா திருப்பதிக்கு போயிட்டு இருந்தா அக்கம் பக்கத்தினர் கேட்கும் ஒரே கேள்வி, லட்டு வாங்கி வந்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதே சமயம் உலகம் முழுவதும் புகழ் கொண்ட திருப்பதி லட்டு பிரசாதம் பல நூற்றாண்டுகளையும் கடந்து சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுது. அந்த காலத்துல திருப்பதியில உணவகங்கள் எதுவுமே இருக்காது, ஹோட்டல் உணவகங்கள் எதுவுமே இருக்காது. கட்டிச்சோறு கட்டி வந்துதான் திருப்பதி ஏழுமலையான பார்த்துட்டு தரிசித்து விட்டு போவாங்க. முக்கியமா திருமலையில வாழும் அர்ச்சகர்களும் ஆதிகாலம் தொட்டு ஏழுமலையானுக்கு நைவேத்தியம் செய்த தயிர் அன்னத்தை பக்தர்களுக்கு பிரசாதமா வழங்கி வந்தாங்க. பின்னர் தான் விஜயநகர பேரரசுல திருப்பதி ஏழுமலையான் கோயில பல வகையிலும் அழகாக புறணமிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பல வசதிகளும் செஞ்சு கொடுத்தாங்க. அதுலதான் பல விதமான பிரசாதங்களும் அறிமுகப்படுத்தினாங்க அடங்கும். முக்கியமா 309 ஆண்டுகளா திருப்பதி ஏழுமலையான் பிரசாதமா லட்டு வழங்கப்பட்டாலும் 81 ஆண்டுகளா தான் பக்தர்களுக்கு பிரசாதமா வழங்கப்பட்டு வருது. கோயிலை கட்டிய தொண்டைமான் ஆட்சி காலத்திலேயே திருப்பதியில தயிர் சாதமே பிரசாதமா வழங்கப்பட்டது. அதே நேரம் பல்லவர் ஆட்சி காலத்துல முழு நேர உணவும் வழங்கப்பட்டது அப்படின்னு கூறுறாங்க. பிறகுதான் திருப்பொங்கல் என்ற பொங்கல் வழங்கப்பட்டது. பிறகுதான் 1445 வருஷத்துல அது முழு கருப்பு உளுந்து வடையானது. இன்றும் இது வழங்கப்படுது. அதே நேரம் 1468 ஆண்டு தான் அதிரசம் திருப்பதி பிரச்சாரமானது. 1547 மனோகர் என்ற இனிப்பு வழங்கப்பட்டது. 1546 ஆண்டு வெட்டப்பட்ட ஒரு கல்வெட்டுல விஜயநகர ஆட்சியில் நடைபெற்ற 5 நாட்கள் திருக்கல்யாண உற்சவத்துல பக்தர்களுக்கு அவல் பொறி வடை அப்படின்னு பலவிதமான பிரச்சாரம் வழங்கப்பட்டது, பலவிதமா அளிக்கப்பட்டதை தெரிவிக்குது. பிறகுதான் 1715 ஆகஸ்ட் 2 முதல் தான் திருப்பதி ஏழுமலையானுக்கு லட்டு நைவேத்தியம் படைக்கப்பட்டது. ஆனா அது பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படல. 1803 வருஷம் தான் பக்தர்களுக்கு பூந்தியா வழங்கப்பட்டது. அதே சமயம் ஜமீன்தார்கள் முக்கியஸ்தர்களுக்கு மட்டும் முழு லட்டா வழங்கப்பட்டது. அதே நேரம் பிரிட்டிஷ் காலத்துல மதராஸ் அரசால 1932 திருமலை திருப்பதி தேவஸ்தானம் உருவாகி அதன் கீழ் தான் கோயில் திருவிழாவும் நடந்தது. 1940 தான் பெருமாளுடைய நித்திய கல்யாண வைபவம் நடந்தது. இதுல பக்தர்களுக்கு லட்டு பிரசாதமா வழங்கப்பட்டது. அந்த ருசியில மயங்கிய பக்தர்கள் பொது அந்த பிரசாதத்தை கொடுக்க தேவஸ்தானத்திடம் வேண்டுகோள் விடுத்தாங்க. அதுக்கு பிறகு 1943 முதல் சனிக்கிழமை தோறும் லட்டு வழங்கப்பட்டது. பிறகுதான் தினமும் வழங்குமுறை உருவானது. முக்கியமா 2008 ஆண்டு இந்த லட்டு புவிசார் குறியீடு பெற்றது. 1999 காப்புரிமை பெற்றதால இதே போல எவரும் தயாரிக்கவோ விற்பனை செய்ய முடியாது என்ற காப்புரிமை பெற்றது. 309 ஆண்டுகளா லட்டு வழங்கப்பட்டாலும் 81 ஆண்டுகளா தான் பக்தர்களுக்கு லட்டு வழங்கப்படுது. ஒரு லட்டு 8 அணா விற்கப்பட்ட காலத்துல இருந்து இன்று வரை அதன் சுவையும் மனமும் மாறாம இருக்கு. திருப்பதியில ஏழுமலையான் போலவே லட்டும் இன்றும் பக்தர்களுக்கு கவர்ந்து வருது. 1996 வரை இந்த லட்டுகளை தயாரித்து கொடுத்தவங்க திருமலை கல்யாண ஐயங்கார் குடும்பத்தில இருந்து தான் கொடுத்திருக்காங்க. பிறகுதான் தேவஸ்தானம் லட்டுகள் தயாரிக்க தொடங்கிச்சு. இன்று நாளொன்றுக்கு 8 லட்சம் லட்டுகளை கூட தயாரிக்க அளவு நவீன கூடம் திருப்பதியில இருக்கு. இப்படி இருந்தாலும் பல விதங்கள கான்ட்ராக்ட் மூலமா வெளியிலும் கொடுக்கப்படுது. அப்படி நிகழ்ந்ததுதான் இந்த நிகழ்வு. முக்கியமா திருப்பதி ஏழுமலையான் பற்றி பலரும் அறியாத வியப்பூட்டு தகவல் இதுதான். தெய்வ சிலை பொதுவா கருங்கல்ல செதுக்கப்பட்டிருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல சிற்பியின் ஒளிப்பட்ட இடம் தெரியும். ஆனா இப்படி விதமான அடையாளத்தையும் வெங்கடாசலபதி சிலையில காண முடியாது. அது மட்டுமல்ல, சிலையில வடிவமைக்கப்பட்டுள்ள நெற்றி சுட்டி, காதணிகள், புருவங்கள், நாகபரணங்கள், பாலிஷ் போட்ட நகை போல பளபளப்பா மின்னுது. ஏழுமலையானுக்கு நைவேத்தியமா பலவிதமான உணவு வகைகள் தயாரிக்கப்பட்டாலும் ஒரு புதிய மண்சட்டியிலேயே தயிர் சாதம் தவிர வேறு எந்த நைவேத்தியமும் கர்ப்பகிரகத்துக்கு முன்னுள்ள குலசேகரப்பட்டியை தாண்டுதில்லை. இந்த மண்சட்டியும் தயிர் சாதமும் பிரசாதமா கிடைப்பதை வாழ்வில மிகப்பெரிய பாக்கியமா பக்தர்கள் கருதுறாங்க. திருப்பதி ஆலயத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் சிலாதோரணம் என்ற அபூர்வ பாறைகள் உள்ளது. உலகத்திலேயே இந்த பாறைகள் இங்கு மட்டும் தான் உள்ளது. இந்த பாறைகளின் வயது 250 கோடி வருடம். ஏழுமலையான் திருமேனியும் இந்த பாறைகளும் ஒரே விதமானது. ஏழுமலையான் திருவுரு சிலைக்கு பச்சை கற்பூரம் சாத்துறாங்க. இந்த பச்சை கற்பூரம் ஒரு ரசாயனம், அரிப்பு கொடுக்கும் ஒரு வகை அமிலம். இந்த ரசாயனத்தை சாதாரண கருங்கல்ல தடவினா கருங்கல் வெடித்துடும். ஆனா சிலாதாரத்துல உள்ள பாறைகள்ல இது தடவினா அந்த பாறைகள் வெடிப்பதில்லை. ஏழுமலையான் திருவுரு சிலைக்கு 365 நாளும் பச்சை கற்பூரம் தடவுறாங்க. ஆனாலும் வெடிப்பு ஏற்படுவதில்லை. ஏழுமலையான் சாலகரம் தங்கமலை 12 கிலோ எடை. இதை சாத்துவதற்கு 3 அர்ச்சகர்கள் தேவை. சூரிய கடாரி 5 கிலோ எடை. பாதகவசம் 325 கிலோ. கோவிலில் இருக்கும் ஒற்றைக்கல் நீளம் உலகில் யாரிடமும் கிடையாது. பெருமாள் அணிந்து கொள்ளும் உடுப்பு மிகவும் பிரேத்தமா தயாரிக்கப்படுது. பட்டுப்புடவை பீதாம்பரமே இவருக்குரிய அடையாளமா திகழ்து. இதை பெருமாளுக்கு சாத்த தேவஸ்தான அலுவலகத்துல 12,500 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். இந்த ஆடைக்கு மேல் சாத்து வாஸ்திரம் என்று பெயர். வெள்ளிக்கிழமை மட்டும் இதை அணிவிக்க முடியும். பணம் செலுத்தியவங்க வாஸ்திரம் சாத்த சில வேளைகள்ல ஆண்டு கணக்கில் கூட காத்திருப்பாங்க. பக்தர்கள் சமர்ப்பிக்கும் வஸ்திரங்கள் தவிர அரசாங்கம் சமர்ப்பிக்கும் வஸ்திரங்களை ஆண்டுக்கு 2 முறை பெருமாளுக்கு அனுப்பிக்கிறாங்க. அபிஷேகத்துக்காக ஸ்பெயின்ல இருந்து குங்குமப்பூ, நேபாளத்திலிருந்து கஸ்தூரி, சீனாவிலிருந்து புனுகு, பாரிஸ் நகரத்திலிருந்து வாசன திரவியங்கள் உள்ளிட்ட விலையுயர்ந்த பொருட்கள் வரவழைக்கப்பட்டு தங்க தாமலத்துல சந்தனத்தோடு கரைக்கப்பட்டு பாலாபிஷேகம் செய்யப்படும். பிறகு கஸ்தூரி சாத்தி புனுகு தடப்படும். ஐரோப்பாவில் உள்ள ஆம்ஸ்டர்டாமில் இருந்து பக்குவப்படுத்தப்பட்ட ரோஜா மலர்கள் திருப்பதிக்கு விமானத்தில் வருது.